இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் வேதத்தில் ஒரு பகுதியை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி எனில், ஒருவன் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம், ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நமக்கு ஆதாரமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நமக்கு ஆண்டவர் வரங்களை நமக்கு அருளுகிறார், வரங்களை நமக்கு கொடுக்கிறார். தேவன் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வறுமையாய் விடாமல் இந்த பூமியிலே வரங்களை அவங்க செயல்படத்தக்கதாக தேவன் நமக்கு வரங்களை அருளுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது ஞானத்தை போதிக்கிற வசனம் என்கிற வரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஏன் என்றால், இந்த பூமியிலே அநேக உபத்திரங்களும் பாடுகளும் நிந்தைகளும் எல்லாம் இருக்கிறபடினால் தேவன் மனிதனை குறித்து அறிந்திருக்கிறார். அதன்படியால் இந்த நெருக்கத்தை குறித்து அறிந்திருக்கிறபடினால் நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறபடினாலும் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து முதலாவது ஞானத்தை போதிக்கிற வசனம் என்று சொல்லி இந்த வரத்தை முதலாவது நமக்கு கொடுக்கிறார். அது எங்கே இருக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் ஒரு பிள்ளை கருவிலே உருவாக்கும் போது, அது உருவாக்கப்படும் போது முதலாவது இருதயம் உருவாக்கப்படுகிறது. இந்த இருதயம் உருவாக்கப்படும் போது அது முதலாவது உருவாக்கப்பட்டு இரண்டாவது சதை, எலும்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பொருத்தப்படுகிறது. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முதலாவது ஞானத்தை போதிக்கிற வசனம் என்பதை நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தை போதிக்கிற வசனம் என்று முதல் வரமாக தேவன் நம்மிடத்தில் முதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கருவிலே முதலாவது உருவாக்கப்படுவது இருதயமா இருக்கப்படினாலே இந்த வரமும் முதலாவது இடத்தில் அது இடம் பெற்றுள்ளது. அது முதல் இடத்திலே ஞானத்தை போதிக்கிற வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் இருதயத்திலே இந்த வரத்தை வைத்திருக்கிறார் என்பது உறுதியாக நமக்கு சொல்ல முடிகிறது. கர்த்தர் அப்படியே இந்த வரத்தை உங்கள் இருதயத்தை வைப்பாராக. அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.